bloody sweet. Hello everyone and again welcome to another watch. So இந்த வீடியோல பார்க்க போறோம்னா மார்கன் இந்த படத்தோட ரீரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்ங்க இந்த படம் வந்துட்டு அகெயின் வந்துட்டு நான் இந்த படத்தை ஓடிடியில் பார்த்தேன். சரிங்களா, டிவியில் தான் உட்காந்து பார்த்தேன் ஆப்பில். ஸோ இது ப்ரைமில் நினைக்கிறேன். எஸ், ப்ரைமில் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ வந்துட்டு அதோட ரிவ்யூ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவில் நான் போட்டிருப்பேன். சரிங்களா, ஸோ அது லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணேன். டைம் தான் செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ரிவ்யூ. இந்த படத்தை ஒரு 2 தடவைக்கு மேலே வந்துட்டு ஓடிடியில் பார்த்தேன். ஸோ பார்க்குறப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தப்பையும் இப்போ மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தப்பையும் வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஏன்னா அதோட ஸ்டோரி எப்படி, ஸோ அதை தான் ஷேர் பண்ணிக்கிற ஒரு ரிவ்யூவாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு மார்கன் இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு இந்த த்ரில்லர், இந்த கிரைம் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ மார்கன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படத்தோட பேர் வந்துட்டு ககக மார்கன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரீடைட்டில்ட் இட் அஸ் அ மார்கன். சரிங்களா, ஸோ இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரைம் த்ரில்லர்னு சொல்றாங்க. எஸ், இது 100% சூப்பர் நேச்சுரல்னு கேட்டிங்கன்னா இருக்கு, அது மெயின் எலிமெண்ட். ஓகேவா, சூப்பர் நேச்சுரல் இருக்கு. சயின்டிஃபிக்கும் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, அதுவும் இருக்கு. ஓகேவா, ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கிரைம் த்ரில்லர். ஓகேவா, இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர். ஓகேவா, ஸோ அந்த ஜான்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மெயின் இப்போ படம் பார்த்ததே அந்த ஜான்ராக்காக தான். ரெண்டாவது நம்ம விஜய் ஆண்டனி வந்துட்டு லீட் ரோல் பண்ணுறதுக்காக. சரிங்க, அதுக்கப்புறம் அவரோட மியூசிக்கல்ல இந்த படம் வழியாக இருக்கு. சரிங்க, ஸோ நம்ம படத்தோட டைரக்டர் வந்து நம்ம லியோ ஜான் பால். அவர் வந்துட்டு ஒரு எடிட்டர், நிறைய படத்துக்கு வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட் டைரக்டரிக்கல் ஃபிலிம் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அவரே இந்த படத்தை வந்துட்டு எழுதி இயக்கி எடிட்டும் பண்ணியிருக்காராம். சரிங்களா, ஸோ அந்த படத்தில் அந்த எடிட் கட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மியூசிக் அதை சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் எனக்கு என்னென்ன மியூசிக் பாட்டுன்னு எனக்கு சொல்லிக்க, இப்போ பாட்டுன்னு தெரிஞ்சு இல்லை, 2 பாட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத பாட்டு வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சாங் அது. ஆனா சாங் செம்ம விஜய் ஆண்டனி அந்த பழைய விண்டேஜ் வைப்ல இருந்துச்சு. சொல்லிடுமா செம்மையா இருந்துச்சு அந்த பாட்டு. நினைச்சேன், ஆனா இந்த படத்துல வருது மான்டேஜ் சீக்வன்ஸ்ல வருது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலி இந்த பாட்டை வந்துட்டு மேபி கடைசி கட்டத்துல வச்சிருக்கலாம். ஓகேவா, இல்லாட்டி இது ஒரு ப்ரொமோஷனல் மியூசிக் வீடியோவே வச்சிருக்கலாம், படத்திலே வைக்க தேவையில்லை. அந்த மவுண்டன் சீக்வன்ஸுக்கு வந்துட்டு விஜய் ஆண்டனி வைப்லேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெலோடி சாங்ஸா வந்துட்டு ஒன்று போட்டிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆனஸ்ட்லி தோணுச்சு. ஏன்னா அந்த மவுண்டன் சீக்வன்ஸ்க்கும் பாட்டுக்கும் ஒட்டவே இல்லை, சிங்காயே ஆகலைங்க. ஆனஸ்ட்லி சொல்ல சிங்கே ஆகலை. ஸோ அது பாட்டு நல்லா இருந்துச்சு, செம்மையா என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஓகேவா, சீன்ஸ் எப்படி இருந்தாலும் போகட்டும், பாட்டு நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிஜிஎம் சைட்லாம் அந்த சஸ்பென்ஸ், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, இந்த படத்தோட மெயின் ஹீரோவே விஜய் ஆண்டனி கிடையாது. ஓகேவா, விஜய் ஆண்டனி கிடையாது, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் ஆண்டனியோட கசனும் நெப்பியூ, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ரிலேட்டிவ் தான், அஜய் டிஷன்னு சொல்லிட்டு தமிழறிவு அவர் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ அஜய் டிஷன். ஸோ ஆக்சுவலி இந்த படத்தில் ஹீரோவே அவர் தான். ஓகேவா, ஆனஸ்ட்லி சொல்ல போனா, ஸோ அவர் மேலதான் மொத்த பேர்டனும் இருக்கு இந்த படத்தை. அவர் தான் ஆக்சுவலி இதே க்ளூ என்னது கண்டுபிடிச்சி கொடுக்குறாருன்னு சொல்லலாமா, அப்படி சொல்லலாம். ஓகேவா, விஜய் ஆண்டனி சார் வராரு ஆஸ் அ போலீஸா, அவர் ஒரு ஐடியா பண்றாரு, ப்ரொடெக்ட் பண்றாரு, பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அவரும் அந்த இன்ஜெக்ஷன்ல வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா, ஸோ அவருக்கு என்னன்னா வந்துட்டு 10ல் ஒரு ஆளா வந்துட்டு இன்ஜெக்ஷனை வந்துட்டு கரெக்டா அந்த C4 அந்த நேரமா இடத்துல குத்துனா தான் ஃபுல் பாடி வந்துட்டு அது என்ன சொல்றது, ஃபுல் பாடி டர்ன் டு பிளாக் ஆகும். பட் இவருக்கு வந்துட்டு மாற்றி கொடுத்ததுனால இந்த ஒரு சைடு மட்டும் பிளாக் ஆயிருக்கும். அந்த மேக்கப்ஸ் போட்டு நல்லா இருந்துச்சுங்க. ஓகேவா, படம் முழுக்க ஃபுல் படத்துலேயே வந்துட்டு அந்த மேக்கப் ரொம்ப அழகாக கண்டினியூட்டிக்கு அழகாக கொண்டுட்டு போனாங்க. சரிங்களா, சில இடத்துல சில கண்டினியூட்டி உங்களுக்கு தெரியும், சில எல்லாம் பிசுறு தட்டம் சரியா டச்சப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மேக்கப் கண்டினியூட்டி ரொம்ப அழகாக கொண்டுட்டு போனாங்க. அப்படியே அக்யூரேட்டாக இருந்துச்சுங்க. அந்த வகையில் அந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட் செம்மையாக பாராட்டியே ஆகணும். ஓகேவா, அந்த கருப்பு கலர், அதுக்கப்புறம் அந்த சொன்ன அந்த சைஃபை, அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த ஜான்ரா வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன்
ஓகேவா. அது ட்ரக்னு சொல்றாங்க, ஏதோ ஒரு பிளாக் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணா வந்துட்டு பாடி எப்படி பேரலஸ் ஆகி நம்மாகி பிளாக் ஆகி செத்து போயிடுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி கொல்ல ட்ரை பண்ணிருது. ஸோ அது சின்ன ஒரு ஜான்ரா தான் சைஃபை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஜான்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இந்த கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு அவர் மேல ஃபோக்கஸ்டா இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஓகேவா. ஆக்சுவலி அவருக்கு ஒரு எப்படி அவங்க அப்பா ஒரு சித்தரா இருக்காரு, சரிங்களா. அவருக்கு ஒரு பவர் கிடைக்கும் இயற்கைக்கு, இந்த தண்ணி கிட்டே இருந்து, அந்த 5 பஞ்சபூதத்துல இருந்து ஒரு பூதத்துக்கிட்ட இருந்து இந்த வாட்டர் எலிமெண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த எலிமெண்ட் கிட்ட இருந்து வந்துட்டு அவருக்கு ஒரு சக்தி கிடைக்கும். லைக் வந்துட்டு அவரால் அந்த மெமரியை வந்துட்டு ரீகால் பண்ண முடியும், சரிங்களா. பார்த்ததுலாம் திரும்ப அந்த அந்த ஷார்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு அந்த சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அவர் தண்ணிக்குள்ள போய் வந்துட்டு லைக் வந்துட்டு போய் தியானம் பண்ற மாதிரி வச்சுக்கலாமா. லைக் எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு. லைக் தியானம் பண்ற மாதிரி, தியானம் பண்ண ஒரு மெமரி ரீகால் பண்றாரு. லைக் வந்து அது என்னமோ ஒரு 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 ஒன்று சொல்றாங்க. அது ஒரு என்ன சொல்றது, அது டேர்ம் சொல்றாங்க. லைக் வந்து அவர் தண்ணிக்குள்ள இருக்கும் போது அந்த நடந்த இன்சிடென்ட்கே வந்துட்டு அவர் பாடி டிராவல் மாதிரி, லைக் வந்து சோல் டிராவல். ஓகேவா. அந்த நடந்த இன்சிடென்ட்ல அவரால் அந்த அந்த மைண்ட்ல டிராவல் பண்றாரு. ஓகேவா, என்ன நடந்துச்சு, அந்த அந்த சம்பவ இடத்துல என்ன நடந்துச்சு போய் பாக்குற மாதிரி அந்த விஷுவலும் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரிங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு எப்படி சொல்றது, ஃபேண்டசின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுவுமே நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, மேபி நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்துட்டு இந்த சித்தர் அதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஓகேவா. சித்தர்கிட்ட இருந்து மேபி அந்த பவர் வந்திருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. மேபி அந்த காலத்துல இருக்க சித்தர்கிட்ட இந்த மாதிரி பவர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த எப்படி வந்துட்டு இந்த போகன் படத்துல வந்துட்டு இந்த கூடு விட்டு கூடு பாயிடுது இந்த வித்துன்னு சொல்லுவாங்க, இது அதை பேசுறாங்களோ போகன் படத்துல. அதே மாதிரி இந்த படத்துல இந்த ஒரு இந்த பாயிண்ட் ஒன்று பேசியிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம சித்தர் வழிபாடு அதெல்லாம் சொல்ல போது நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுச்சுல, நம்ம தமிழர் நம்பலாம். ஸோ அந்த சித்தர் வழிபாடு கண்டிப்பா இது உண்மையா தான் இருக்கும், அந்த மாதிரி நம்புற மாதிரி இருந்துச்சு, சரிங்களா. மேபி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆளுக்கு நம்புவாங்களே, ரைட்டா. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த பாயிண்டா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, சரிங்களா. ஸோ அதான் அந்த அஜயோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவர் அந்த தண்ணிக்குள்ள போய் பிரித் ஹோல்ட் பண்ற எடுக்கிற சீக்வன்ஸ்லாம் வந்து உண்மையா எடுத்த நினைக்கிறேன் எனக்கு, ஓகேவா. ஏன்னா சில பேர் அதை ஃபேக் பண்ணி எடுக்கலாம், ரைட்டா. பட் இது உண்மையிலே நிஜமா ரியலா எடுத்த ஃபுட்டேஜ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. தண்ணிக்குள்ள போய் அண்டர் வாட்டர்ல ஷூட் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் மேலதான் முழு ஃபோக்கஸும் எனக்கு போகுது. ஆக்சுவலி அவர் தான் ஒரு போலீஸ், ஒரு டிடெக்டிவா கண்டுபிடிக்கிறாரு, அஜய் தான். ஓகே, தமிழறிவு தான் வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. விஜய் ஆண்டனி வந்துட்டு அந்த க்ளூஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாரு, ஓகேவா. ஸோ அவர் மேல பெருசா ஃபோக்கஸ் போல, ஓகே. அவரு ஒரு சப்போர்ட்டிங் ரோல தான் வராரு விஜய் ஆண்டனி சார், சரிங்களா. ஆக்சுவலி சமுத்திரகனி சார் வராருல, ஒருவேளை எனக்கு என்ன தோணுச்சுன்னா விஜய் ஆண்டனி சார் இல்லாம சமுத்திரகனி சாரை வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் அந்த ரோல்ல போட்டிருந்தா கூட, ஓகேவா, கதை நங்குன்னு இருக்கும், ஓகேவா. விஜய் ஆண்டனி அவருக்கு தான் ஃபோக்கஸ்ட் இல்லையா, மெயின் ஃபோக்கஸ் வந்து அஜய் மேல தான் இருக்கு, ஓகேவா. ஆஸ் எ ஹீரோவா அவர் என்ன வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டா அந்த படத்தை ஹோல்ட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு, ஓகேவா. அவரு கண்டுபிடிச்ச அந்த க்ளூஸ் தரனாலதான் படமே நகருது. போலீஸே வந்துட்டு விஜய் ஆண்டனி சரியா வந்துட்டு அந்த கேஸை நடத்தி கொண்டுட்டு போயிருக்காரு, அந்த மாதிரி கொண்டுட்டு போறாங்க. ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனி சாருக்கே அதான் வேணும். அவர் மேல சில படத்தெல்லாம் எடுக்கிறத விட இந்த படம் மெயின் ஃபோக்கஸ்டை வச்சு எடுத்ததே வந்து அஜய் தேஷன் தான். ஸோ அவர் மேல ஃபோக்கஸ்டா போன படம் ஃபுல்லா அப்படிதான் நினைச்சு கன்வே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டாரி வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்டாரி. அதுக்கப்புறம் கடைசி ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த ஆடுக்காக, ஓகே, சொந்த நிறத்தை மாத்திக்கிட்டு, ஓகே, பிளாக் ஸ்கின்னா இருந்த பொண்ணு, அவளுக்கு ஒரு கோவம், ஆள் வெறுக்கிறாங்க. சில பேருனா அவமானப்படுவாங்க, ரைட்டா. அவமானப்பட்டு இன்னைக்கு வந்து அவங்களே ஏதாச்சும் பண்ணிப்பாங்க, ரைட்டா, அந்த மாதிரி இருக்கும். பட் இவ வந்துட்டு எல்லாத்தையும் கொள்றா, அவங்களே கருப்பாக்கி கொள்றா, ஓகேவா. அது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டாரி தான். ஆப்வியஸ்லி இட்ஸ் ரிவெஞ்ச் ஸ்டாரியா தான் போகுது, ஓகேவா. இந்த கான்செப்ட் நிறைய படத்துல பார்த்திருப்போம், புதுசு கிடையாது. ஏன்னா மறுபடியும் இந்த கான்செப்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அந்த கலர் ரேசிசம் இருக்குல்ல, ஓகேவா. கலர் ரேசிசம் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயத்துல பிடிஞ்சு கிடக்கும். இந்த என்னது லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், அதுக்கப்புறம் என்னது ஜாதி, மதம், மொழி, அதெல்லாம் ஆல்ரெடி இதுல இருந்து பிரிஞ்சு கிடக்கும். பார்த்தாது இந்த கலர் டிஃபரன்ஸ்ல கூட என்ன நினைச்சோம், பிரிட்டிஷ்கார காலத்துல இந்த கலர் ரேசிசம் இருந்துச்சுன்னு. பட் இந்த காலத்துல நம்மக்குள்ளேயும் அந்த கலர் ரேசிசம் இருந்துகிட்டு தான் இருக்கு.
ஓகேவா, இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை வந்துட்டு தமிழ் படத்துலயும் பேசியிருக்காங்க, இந்த படத்துல மெயினா பேசியிருக்காங்க. எங்க ஊர்ல மலேசியா தமிழ் மூவிலையும் வந்துட்டு ஒரு வெம்பான்னு சொல்ற மூவிலையும் அது ஒரு இந்த கான்செப்டை சின்னதா வந்துட்டு பேசியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வரது முக்கியம் இல்லை, அதை ஆஸ் அ பப்ளிக்கா நம்ம கடைபிடிக்கணும். ரைட்டா, கலர் தோல்ல என்னங்க இருக்கு? ரைட்டா, தோல்ல என்ன இருக்கு? கருப்பு வெள்ளை தோல்ல என்ன இருக்கு? வெள்ளையா இருந்து என்ன கிழிச்சிட்டாங்களா? இல்ல சில பேரை சொல்றேன். ஓகேவா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் போகுது. ஒருவேளை அவ அந்த கலரை வச்சு கேலி பண்றதுனால ஒரு மாதிரி டவுன்டா கலர் கருப்புன்னு அவமானமா பாக்குறதுனால அவர் ரிவெஞ்ச் பண்றான் அந்த ஸ்டோரி. ஓகேவா, அது அதே வச்சு எப்படி சொல்றது, இதுல கொஞ்சம் 2-3 கான்செப்ட் ஒரே படத்தை கொண்டு வந்துட்டாங்களா, கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிடிச்சு தான் அது இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகேவா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு இந்த படத்துக்குள்ளேயே அந்த கலர் டிஸ்கிரிமினேஷன், அந்த கலர் ரேசிசமே படம் முழுக்கா பேசுனா எப்படி இருக்கும், அதே எனக்கு ஒரு கான்செப்டா தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த சூப்பர் நேச்சுரல் சித்தர் வழிபாடு, அந்த அந்த என்னது அந்த மைண்ட் டிராவல் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் ஒரு படம் ஃபுல்லா எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே வேஸ்டட் கேரக்டர் கிடையாது, வேஸ்ட் பண்ண கேரக்டர் கிடையாது. எனக்கு என்னன்னா சமுத்திரகனி சார் தான் வந்துட்டு எதுக்கு தேவை நீங்க வந்து கேமியோ பண்ணீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, நல்லா தான் இருந்துச்சு கொடுத்து வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் பிரிஜிதான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ஸ்ருதின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே நீட்டாவே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா, ஸோ எல்லாமே யார் என்ன பண்ணணுமோ அதுக்கு ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த எடுத்துல இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அதுல பார்த்தேன் ஏன் இந்த வந்துட்டு ஆந்தை வருது, ஏன் இந்த ஆமை வருது, ஏன் அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷுவல் இருக்கு போஸ்டர்ல, ஏன் அந்த கண்ணு இருக்கு, ஏன் ஒரு மாதிரி ப்ளூ டோன்ல இருக்கு, ஏன் ஒருத்தன் மிதக்கிற மாதிரி இருக்கான், அந்த மாதிரி கண்ட மாதிரி எனக்கு கேள்வி தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அந்த போஸ்டரே ஒரு மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பியானோ மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் போஸ்டர்ல, ஏன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு தோணிச்சு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோட எனக்கு ஆன்சரே கிடைச்சிச்சு. இதுதான் கான்செப்ட், இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. போஸ்டர் அவ்வளவு தரமா இருந்துச்சுங்க. சரிங்களா, போஸ்டர் யார் பண்ணான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஒரு மாதிரி அந்த போஸ்டரே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சைஃபை ஜான்ரால இருக்கு. அதான் நானும் நினைச்சேன், இது வந்து சைஃபை ஜான்ரா போல இந்த படம் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து இது வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உண்மையில நல்லா இருந்துச்சு. ஸோ எத்தனை போய் பார்க்கலையும் வந்துட்டு பிரைம் வீடியோ அந்த ஆப்ல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சா பிடிக்காது சொல்லி கீழே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி முடிச்சுக்கிறேன். See you next one. Thank you. Bye.